டேய் சாரதி, ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டே போயிட்டு வந்த உடனேயே புக்கு கொடுத்துட்டாங்கடா. ஆனால் புக்கு கொடுத்த உடனேவே நாளைக்கு எல்லா புக்குக்குமே ப்ரௌன் ஷீட் போடணும்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாரு, ஆனால் இந்த தடவை வந்த புக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரிண்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தியா? நிறைய கலர் கலரான பிக்சர்லாம் செம்மையாக இருந்ததுடா. ஆயிஷாலாம் ஸ்கூல் விட்டு போகும்போதே அவங்க அம்மா ப்ரௌன் ஷீட் வாங்கிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டா. நாளைக்கு கண்டிப்பாக போட்டு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்கடா. நாளைக்கு எப்படியாவது போட்டு எடுத்துகிட்டு போயிடணும். அம்மா கிட்ட சொல்லி ப்ரௌன் ஷீட்லாம் வாங்கணும். அது இல்லாமல் என்னோட பேக்கை பாரு எவ்வளோ கிழிஞ்சு போயிடுச்சுன்னு. ஹே அஞ்சலி, என்னமோ உன் பேக் மட்டும்தான் இப்படி ஆன மாதிரி பேசுகிற. என்னோட பேக்கும் தான் இப்படி ஆயிடுச்சு. அப்பா தான் சொல்லியிருக்காருல, ஸ்கூல் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு நிறைய திங்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அப்பா இந்த தடவை வாங்கி தந்துடுவார். நீ வேணா பாரு. ரெண்டு பேரும் என்ன கதை பேசிகிட்டு இருக்குங்கன்னு தெரியல. பசங்களா ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னே என்ன கதை உங்களுக்கு? அச்சோ, பசங்களுக்கு சமோசா கொடுக்கணும்னு வாங்கி வச்சுருந்தேன், கொடுக்கவே மறந்துட்டேன். சரி, பசங்களுக்கு போயிட்டு சமோசாவை கொடுப்போம். பசங்களா இந்தாங்க சமோசா சாப்பிடுங்க. பசங்களா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்று தான் வாங்கி வச்சுருந்தேன். சமோசா ஆண்டி சமோசா வித்துட்டு இருந்தாங்க. ஹை, சமோசா ஆண்டி கிட்ட வாங்கின சமோசாவா? அப்போ செம்மையாக இருக்குமே. அவங்க கிட்ட வாங்குற சமோசா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட போகிறேன். ஏ அஞ்சலி, இருந்தா நீயும் சாப்பிடு புடி. அஞ்சலி சாரதி, என்ன பண்றீங்க? அப்பா உங்களுக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்களா? பெரிய பாக்ஸ்ல வாங்கிட்டு வந்திருக்கேன், 2 பாக்ஸ். ஹை, அப்பா வந்துட்டாரு. ஜாலி ஜாலி. அப்பா ஏதோ நிறைய வாங்கிட்டு வர வந்திருக்காரு. ஆமா பசங்களா, உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனா என்ன கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வள்ளி வா, வள்ளி வந்து என்ன வாங்கியிருக்கேன்னு வந்து பாரு வா. சரிங்க, இதோ வரேன். இந்த துணியை அயன் பண்ணலான்னு பார்த்தா ஏதாவது ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்குது. இருங்கங்க, இந்த பேண்ட் வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். இந்த பேண்ட் மட்டும் அயன் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, வந்து பண்ணிக்கலாம். ஏங்க, என்ன இது பெரிய பாக்ஸில் 2 பாக்ஸ் வந்திருக்கு. உள்ளே என்னங்க இருக்குது? என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சொல்றேன் வள்ளி, அதை தான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம். என்ன அஞ்சலி, ஸ்கூல்ல புக்லாம் கொடுத்துட்டாங்களா? ஆமாப்பா, போன அன்னைக்குனே புக்கெல்லாம் கொடுத்துட்டாங்கப்பா. நாளைக்கு ப்ரௌன் ஷீட் போட்டு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் நோட் எல்லாமே வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்கப்பா. அப்படியா? சரி சரிம்மா. நான் அதனால தான் அப்பா இன்னைக்கு போயிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸையுமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. லீவ் டைம்லேயே வாங்கியிருக்கணும். நம்ம ஊருக்கு போனனால வாங்க முடியல. அதனால நம்ம ரெகுலராக வாங்குற கடையில் போய் இப்போ வாங்கிட்டு வந்துட்டேமா. ஹே அஞ்சலி, நான் சொன்னல அப்பா கரெக்டாக வாங்கி கொடுத்துருவாருன்னு. பார்த்தியா? ஊருக்கு போயிட்டு வந்து அடுத்த நாளே அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு பாரு. ஆமா பசங்களா, நான் எப்படி மறப்பேன்? உங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லா திங்ஸ்லேயும் 2 இருக்கும். ஓப்பன் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்களே செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பசங்களா. ஏங்க, பசங்களுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் வாங்கிட்டீங்களா? நானே யோசிச்சுட்டே இருந்தேன், பேசாமல் இன்றைக்கி ஃபேன்சி ஸ்டோர் போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாமான்னு. நல்ல வேலை நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டீங்க. எப்படியும் ஸ்கூல் போய் அடுத்த நாளே எல்லாமே பசங்க கேட்பாங்க. ஸ்கூலில் பாருங்கள், இன்றைக்கே ப்ரௌன் ஷீட் போடணும் வேறு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. அதையே நான் மறந்துட்டேன். நல்ல வேலை நீங்கள் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ப்ரௌன் ஷீட்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் வள்ளி. முக்கியமாக பசங்களுக்கு பேகுக்காக தான் நான் போனேன். அப்படியே எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டேன். பேக்கில் யூனிகார்ன் தீமில் இருக்கிற மாதிரி சாரதிக்கு வாங்கினேன். சாரதி ரொம்ப நாளாக யூனிகார்ன் மாதிரி தானே வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். போன தடவையும் அது கிடைக்கல. அதனால அவனுக்கு அந்த மாதிரியும், அப்புறம் அஞ்சலிக்கு வந்து இந்த மாதிரி கிளிட்டர் பேக் இப்போ புதுசாக வந்த கலெக்ஷனாக இதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால இந்த மாதிரியும் வாங்கிட்டு வந்தேன். பசங்களா அவங்க 2 பேருக்கும் இது பிடிச்சிருக்கா பாருங்க. அப்பா செமையா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. என்னோட தான் யூனிகார்ன் தீம் தான்ப்பா. இது யூனிகார்ன் மாதிரி தான் இருக்கும். இந்த பேக்கும் பார்க்க செமையா கிளிட்டர் எஃபெக்ட்ல சூப்பராக இருக்குப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போன வருஷமே கேட்டேன் உங்ககிட்ட யூனிகார்ன் தீமில் வேணும். நீங்கள் இந்த வருஷம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டீங்க. இது செம்மையாக இருக்குப்பா. அடுத்தது என்னென்னலாம் இருக்குது? இது என்னது குட்டி பேக் மாதிரியே இருக்கிற ஷார்ப்னரா? 2 கலரில் இருக்குது. என் பேக் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். அஞ்சலி, நீ ப்ளூ கலரே எடுத்துக்கோ. இது பாரு வாட்டர் கேன் போல். இவ்வளோ பெருசில் எப்படிப்பா வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகிறது? சாரதி, நீ இதில் தான் எடுத்துகிட்டு போகணும். தண்ணி எப்போவுமே கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒழுங்காக குடிக்காமல் வந்துடுற. இதில் எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு தான் நீ வரணும். தண்ணிலாம் நிறைய குடிக்கணும், புரியுதா? அடுத்தது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஆங்க. இது 2மே நல்லா தான் இருக்குது. ஒன்று ரவுண்டாகவும் ஒன்று கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்குது. இது என்னது? ஓ, இது போன தடவையே நம்ம இதே மாதிரி தான் வாங்கியிருந்தோம்ல. பசங்க இது பிடிச்சிருக்குன்னு சொன்னனால இந்த தடவையும் வாங்கிட்டு வந்துட்டிங்களா? பர்கர் டைப்பில் இருக்கிற டிஃபன் பாக்ஸ் தான் இது. அம்மா, போன தடவை வாங்கின மாதிரி அதே மாதிரியே இருக்கான்னு இந்த தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிறேம்மா எப்படி இருக்குன்னு. ஏன்னா போன தடவை வாங்கிட்டு வந்தது செம்மையாக இருக்கும். அதில் 2 எரேசர் வேறு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஹைமா, இதுலேயும் எரேசர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கம்மா மேலே. ஜாலி ஜாலி. 2 இருக்குது, ஆளுக்கு ஒன்று. ஆமா பசங்களா, போன தடவை வாங்கிட்டு வரும்போதே இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டே இருந்தீங்கல்ல. இந்த தடவையும் இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன் பசங்களா நான். அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, இதுவும் வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி. இது தனித்தனியாக தான் கிடச்சிது 2மே. அதனால இதில் ஒன்று அதில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் ஸ்டாக்ஸ்லாம் காலியாக, அதனால திரும்ப வந்தால் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. வந்துச்சுன்னா நான் வாங்கிட்டு வரேன். சரியா? இங்கே பாருங்க பசங்களா, இது வந்து ஹைலைட்டர் தான். அப்பா, இந்த மாதிரி ஹைலைட்டர் எனக்கு தெரியும்ப்பா. நான் ஏற்கனவே இது மாதிரி பார்த்துருக்கேன். இது பார்க்க வாட்டர் கேன் மாதிரியே இருக்கும். ஆனால் ஹைலைட்டரு. அடுத்தது வாட்டர் கேனா? என்னப்பா இது? ஒரு வாட்டர் கேன் சிம்பிளாகவும் ஒரு வாட்டர் கேன் வேறு மாதிரியும் இருக்குது.
ஆமாம், போன தடவை சாரதி மாடலாக வாட்டர் கேன் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுக்கு வேணான்னு சொல்லிட்டான்ல, அதனால தான் அப்பா இந்த தடவை இந்த மாதிரி சிம்பிளாக வாங்கிட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது பஞ்சிங் மிஷினா, ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க பசங்களா. பஞ்சிங் மிஷின் நல்லா இருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் என்னது, ஸ்டாம்ப்பு. பசங்களா ஸ்டாம்பும் ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. போன தடவை வாங்கின ஸ்டாம்பே நிறைய உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த தடவை இந்த 2 ஸ்டாம்ப் மட்டும் இப்போதைக்கு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் ஃபேன்சி ஸ்டோர் போனேன்னா வாங்கி கொடுக்குறேன், சரியா? சரிங்கம்மா. ஐயா, ஸ்டாப்லர் பின்னும் இந்த தடவை வாங்கிட்டு வந்துட்டார் போல இருக்கு அப்பா. நம்ம ப்ரௌன் ஷீட் போடும்போது இந்த ஸ்டாப்லர் பின்னை யூஸ் பண்ணியே ப்ரௌன் ஷீட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் சூப்பராக கலர்ஃபுல்லான ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸ்கேலுமே செம்மையாக இருக்குது. 2 கலரும் சூப்பராக இருக்குது. நான் என் பேகுக்கு மேட்சிங்கான கலர் எடுத்துக்க போகிறேன்ப்பா. அடுத்தது இதுவா, இது கீச்சின் மாதிரியே வந்துருச்சா இந்த மேப்பு. ஜாலி. இது நல்லாயிருக்கும், விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும், மேப்பும் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இன்ஜெக்ஷன் பென் வாங்கிட்டு வந்திருக்காரு பாரு அப்பா. இது பார்க்க இன்ஜெக்ஷன் மாதிரியே இருக்கும், ஆனால் பென்னு தான். இது நல்லாயிருக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், யூனிக்காக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா இது வாங்கிட்டு வந்ததுக்கு. எனக்கு இந்த மாதிரி பெண்ணை வச்சு யூஸ் பண்ண ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கிற ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குது. இது ஃப்ளாஷ் லைட் தானே, கேமரா மாதிரி இருக்கிற ஃப்ளாஷ் லைட்டு. அப்புறம் இது என்னது, ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இது ஒன்று வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிற ஹைலைட்டர். அப்புறம் இன்னொன்று வந்து எரேசரு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் தனியாகவும் எரேசர் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, ஓகேப்பா. அப்புறம் ப்ரௌன் ஷீட். அப்பா ப்ரௌன் ஷீட் வாங்கிட்டு வந்துட்டாருமா. நம்ம ப்ரௌன் ஷீட் போட்டுடலாமா சீக்கிரமாகவே? நல்ல வேலைங்க, மறக்காமல் ப்ரௌன் ஷீட் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ப்ரௌன் ஷீட் தான் போடணும்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்லிகிட்டே இருந்தா. நோட்டுமே வாங்கிட்டு வந்துட்டீங்களா, சூப்பர். இன்னும் என்ன எக்ஸாம் பேட் வரலையேன்னு நினச்சேன். நல்ல வேலை எக்ஸாம் பேட் வந்துருச்சு. எனக்கு வந்து பார்பிகள் உள்ளது, நான் எடுத்துக்க போகிறேன்ப்பா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, டைரி இருக்குது. 2 டைப்பில் டைரி இருக்குது பசங்களா. ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க, சரியா? எப்படியும் சாரதி அந்த பிங்க் கலர் தான் கேட்பான்னு நினைக்கிறேன். சாரதி நீ உனக்கு பிடிச்சதே எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஃபைலா, ஓகே. ஃபைல்லாம் போன தடவை வாங்கவே மறந்தாச்சு. நல்ல வேலை இந்த தடவை ஃபைல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் நோட் இருக்குது. இந்த நோட் எல்லாத்தையும் பார்த்து கரெக்ட் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன நோட்டு வேணும்னு தனித்தனியாக எடுத்து தான் பிரிக்கணும் போல். அப்பா மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டுருக்காரு. நம்ம தனித்தனியாக பார்த்து பிரிச்சுக்கலாம் பசங்களா. ஸ்டேஷ்னரி ஐட்டமே இவ்வளோ இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆமாம், ஸ்டேஷ்னரி ஐட்டமே இவ்வளோ இருக்கே, அந்த பாக்ஸில் வர என்னங்க இருக்குது? இதுலேயே இவ்வளோ திங்ஸ் தேவையானது எல்லாமே இருக்குது. ஸ்டேஷ்னரி திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் வள்ளி. ஆனால் பசங்க அப்பப்போ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டும் பண்ணுதுங்கள்ல, அதனால கொஞ்சம் கிராஃப்ட் திங்ஸும் ட்ராயிங் பண்ணுற மாதிரி திங்ஸும் வாங்கியிருந்தேன். ட்ராயிங் பண்ணுற திங்ஸ் தானே அதிகமாக இந்த சாரதி பையன் கேட்டுகிட்டே இருக்கான். அதனால 2 பேருக்குமே ட்ராயிங் பண்ணுற மாதிரியான திங்ஸும் அப்புறம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுற மாதிரி திங்ஸும் வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆமாம்ல, இந்த திங்ஸ்லாம் பார்த்ததில்ல. நான் பவுச்சையே மறந்துட்டேன்ப்பா. பவுச்சே இன்னும் வரல பாருங்கள். இந்த பென்னு பென்சிலாம் வைக்கிறதுக்கு பவுச் வேற வேணும். அதெல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கா? சரி நான் முதல்ல ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்குறேன். டாம்ஸில் பென்சில் கலர் ஸ்கெட்ச் தான். இது டபுள் சைடில் கலர் இருக்குமே, அதுதானே? செம்மையாக இருக்கும் இதை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. டேய் சாரதி, நீ டிராயிங் அடிக்கடி பண்ணுவல, இது யூஸ் பண்ணி பாரு, செம்மையாக இருக்கும்டா. அடுத்தது பென்னு. இந்த பென்னு மேலே டாப்பர்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ஃபெவிஸ்டிக் இருக்குது. சாரதி உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் பென்சில் இருக்குது. இந்த பென்சிலும் சூப்பராக இருக்கும் எழுதுறதுக்கு. இது மாதிரி நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பென்னு. அப்புறம் இந்த பென்சிலு, இந்த பென்சில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பென்னா, ஓகே. அப்புறம் வந்து இது என்னது, ஸ்டாப்லர் பின்னு, ஓகேப்பா. ஸ்டாப்லர் இருந்துச்சு, பின்னை காணமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதோ பின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபெவிகால். கிராஃப்ட்லாம் பண்ணால் ஃபெவிகால் வச்சுக்கலாம். ஃபெவிகால் ஏற்கனவே இருந்தது, தொலைஞ்சு போச்சு வேறு. ஏன், எங்கே தொலைச்ச அஞ்சலி? அது தொலைஞ்சிலாம் போகலம்மா, என் கபோர்டில் தான் இருக்குது. அவள் இங்கே என்கிட்ட கொடுத்ததே மறந்துட்டு தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இருக்காம்மா. எனக்கு தான் இந்த பாக்ஸா? அப்பா இந்த மினியன் பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, செம்மையாக இருக்குது. ஆமாம் சாரதி, உனக்கு பிடிக்குமேனு அந்த பாக்ஸ் உனக்கு வாங்கினேன். அப்புறம் அஞ்சலிக்கு இந்த யூனிகார்ன் தீம்லேயே வாங்கிடலான்னு சொல்லிட்டு பேகுக்கு மேட்சிங்காகவே இந்த பர்ஸ் வாங்கிட்டேன். ஆமாப்பா, இது பேகுக்கு மேட்சிங்காகவும் இருக்குது, பார்க்கவும் சூப்பராக இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இங்கே பாருங்கள் பசங்களா, க்ரையான்ஸும் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்பா. க்ரையான்ஸில் நிறைய ட்ராயிங் அப்பப்போ பண்ணிகிட்டே இருப்பீங்களே, 2 பேருக்கும் ஒன்று இருக்குது, எடுத்துக்கோங்க பசங்களா. எல்லா திங்ஸுமே சூப்பராக இருக்குது, எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே பெயிண்டிங் பண்ணலான்னு தோணுது. பெயிண்ட்டும் வாங்கிட்டு வந்தீங்களாங்க, செம்ம. அப்போ நானும் அப்பப்போ போர் அடிக்கும் போது பெயிண்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆமாம் வள்ளி, அடுத்து இந்த சிசர் பாரு, நல்லா இருந்துச்சு. இது வந்து டிசைனர் சிசராம். அது நம்ம கட் பண்ணுறதுக்கு அந்தந்த டிசைனில் வருமா, அதனால அது 2 வாங்கிட்டு வந்தேன், நார்மலாக யூஸ் பண்ணிக்கலான்னு. அப்புறம் டேப்பும் வாங்கிட்டேன். இந்த டேப்பெல்லாம் ஒரு மாதிரி செட்டாக கொடுப்பேன்னு சொன்னாங்க. டேப்பு, சிசரு, அப்புறம் அது கூடவே இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி டேப்பும் இருந்துச்சு. இந்த டேப் எல்லாமே அது கூட செட்டாக வரும்னு சொன்னாங்க. அதனால என்னால் கலர் செலக்ட் பண்ண முடியல. இதிலே பாரு 3 க்ரீன் கலர் வந்திருக்கு. அப்படியே மொத்தமாக தான் கொடுப்பேன்னு சொன்னனால நான் அப்படியே வாங்கிக்கிட்டேன். செட்டாகவே ரேட்டு கம்மியாக இருந்துச்சா, அதனால. அப்புறம் இந்த 2 ஸ்கேல்
ஸ்கேலு, இந்த 2 ஸ்கேலுமே செட்டாக கொடுக்குறனால ரெண்டுமே வாங்கிட்டேன். ரெண்டும் ஒன்று ஒரு டிசைனில் இருந்துச்சு. 2 பேருமே இதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க பசங்களா தேவைப்படும் போது. அப்புறம் லாஸ்ட்டில் இந்த யூனிகார்ன் டைரி ஒன்று வாங்கினேன், நல்லா இருக்குல்ல அப்பா அந்த டைரி எனக்கு தான் வேணும். பசங்களா? அந்த டைரி ஒன்று தான் வாங்கினேன், அது உங்களுக்கு இல்லை, வீட்டில் ஏதாவது கணக்கு போடுறதுக்கு எழுதுறதுக்காக வாங்கினேன். அஞ்சலி சாரதி, உங்களுக்கு தான் அப்பா இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காருல, இதை வச்சு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். இங்கே தான் அவ்வளோ நோட் இருக்குது, இதெல்லாம் விட்டுட்டு அந்த டைரியை கேட்டுட்ருக்க நீ. அம்மா எல்லா திங்ஸுமே செம்மையாக இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம்மா, நான் இது எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேனே, ஜாலி இதை சச்சு செம்மையாக நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவியா? இந்த டேர்முக்கு தேவையானதை அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. அப்பப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அம்மா ஒன்றா தான் கொடுப்பேன், மொத்தமாலாம் எடுத்துகிட்டு போயெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. எப்போவுமே நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுருவோம், ஆனால் அப்பப்போ தான் யூஸ் பண்ண தருவேன், சரியா? மொத்தமாக கேட்கக்கூடாது. ஆனால் எல்லா திங்ஸுமே இன்றைக்கி பார்த்தது ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு.